ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்ட் ஆக்குபேஷன் தெரபி டே விஷஸ் எல்லாருக்கும். ஆக்குபேஷன் தெரபினா குழந்தைங்க கூட பால் உருட்டி போட்டு விளாடுவாங்க, ரிங் ஸ்டாண்ட் போடுவாங்க, அனிமல் வாக்கிங் கொடுப்பாங்க, பெட்ஷீட் ரோலிங் கொடுப்பாங்க. இப்பங்கிற கான்செப்ட்ல தான் வந்து ஆக்குபேஷன் தெரபி எல்லாருமே வெளியே தெரியுது. ஏன் அப்படின்னா எல்லாருமே பீடியாட்ரிக்ஸ் சூஸ் பண்றதுனால. நாங்க படிச்ச காலத்துல ஓட்டினா என்ன அப்படின்னு கேட்டப்ப பிசியோதெரபி மாதிரி ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜில இருந்து கொஞ்சம் பாதி எடுத்துட்டு, பிசியோதெரபில இருந்து கொஞ்சம் பாதி எடுத்துட்டு, ஸ்பெஷல் எஜுகேஷன்ல இருந்து கொஞ்சம் பாதி எடுத்துட்டு, ஸ்பீச் தெரபில இருந்து பாதி எடுத்துட்டு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆக்குபேஷன் தெரபின்னு சொல்லக்கூடாது. இது ஒன்லி ப்ரொஃபஷன் கேன் ஹேண்டில் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். நம்ம இந்த ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு பிராண்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? புஷ்பா மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆக்குபேஷன் தெரபிங்கிறத வெளியே வந்து கொண்டு வர முடியும். இப்ப டெஸ்டினேஷன் வந்து ஸ்கை மாதிரி வச்சுக்கலாம். வானத்துல வந்து மேகங்கள்லாம் வந்துட்டு வந்து போகும். அப்ப நம்ம பிரச்சனை எல்லாம் வந்துட்டு வந்து போகும். இடி மின்னல் வரலாம், சம்டைம்ஸ் பட்டர்ஃபிளை கூட வரும் நீங்க படிக்கிற நேரத்துல இல்லையா? அந்த பட்டர்ஃபிளைய பிடிச்சு நசுக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு ஆள் இருப்பாங்க, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஆனா கொஞ்சம் கால கட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த பட்டர்ஃபிளை நசுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. ப்ரொஃபஷனலா மேல போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட ப்ரொஃபஷனலா டிசிப்ளினா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட டிசிப்ளினோட எல்லா ஃபீல்ட்லயும் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபீல்டு நம்மளை காப்பாற்றும். இன்னும் எத்தனை காலேஜ் வேணாலும் வரலாம், இன்னும் எத்தனை ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாம். ஆனா நீங்க ப்ரொஃபஷனல்ல டிசிப்ளினா இருந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷன் மேல கொண்டு போய் உட்கார வைக்கும். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.